ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பிஸ்கெட்டில் ஐஸ்கிரீம். பிஸ்கெட்டில் ஐஸ்கிரீம் எப்படின்னா, அதுக்கு தேவையான பொருட்கள்: பிஸ்கெட் சாக்லேட் ஃப்ளவரில், சாக்லேட், சுகர், மில்க். ஃபஸ்ட்டு பிஸ்கெட்லாம் எடுத்து மிக்சியில் நல்லா மாவு மாதிரி அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் பாலை நல்லா கொதிக்க வச்சுருங்க. பாலை கொதிக்க வைக்கிற டைமில் இந்த அரைச்ச பிஸ்கெட் தூளில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி, நல்லா கொதிக்க வச்ச மில்க் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி க்ரீம் ஆயிரும். அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த பால் கொதித்த உடனே அதில் அந்த க்ரீமை அப்படியே சேர்த்துடணும். அந்த பிஸ்கெட்டை அரைச்சிக்கோம்ல, அந்த க்ரீம் எடுத்து அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்து நம்ம க்ரீம் ஃப்ளவரில் வர மாதிரி கிண்டி விட்டுருங்க. சுகர் ஆட் பண்ணிடுங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். பால் நல்லா திக்காக அந்த க்ரீமும் பாலும் சேர்ந்து க்ரீம் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கொதித்து நல்லா க்ரீம் ஆகி வந்துடும். நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி வந்த உடனே அது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃபேனில் வச்சு ஆற வச்சு திருப்பி மிக்சியில் ஒரு தடவை திருப்பி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே எடுத்து இப்போ நாங்கள் அதுக்கு சில்வர் டம்ளரில் யூஸ் பண்ணுறோம். அதில் வச்சு ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸில் வச்சுருங்க. இந்த மாதிரி கவர் போட்டு அதில் குச்சி வச்சு ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் சுடு தண்ணியில் நம்ம வச்சுருக்க சாக்லேட் ஃப்ளவரை அதில் மெல்ட் பண்ணோம். மெல்ட் பண்ணி இந்த மாதிரி க்ரீம் ஆன உடனே 3 மணி நேரம் கழித்து அந்த ஐஸ்கிரீம் எடுத்து அது மேலே இந்த ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். தண்ணியில் வச்சு இந்த மாதிரி டம்ளர் எடுக்கும்போது ஐஸ்கிரீமாக வந்துடுச்சு. செம்மையாக இருந்துச்சு. அது மேலே அப்படியே இந்த க்ரீமை ஆட் பண்ணோம். சாக்லேட் ஃப்ளவரை வேறு லெவலில் இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க.